ஆக எங்கள் காலத்தில், எமது காலத்தில், எமது தலைமுறையில் இந்த உரிமையை பாதுகாக்க, இந்த உரிமையை மீட்டெடுக்க நாங்கள் போராடாவிட்டால் வேறு யார்? நாங்கள் குரல் எழுப்பாவிட்டால் வேறு யார்? ஆகவேதான் எமது கடமையாக கருதி இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறோம். ஆக பேசவே கூடாது, கருத்து சொல்லவே கூடாது என்று இங்கே கொக்கரிப்பவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய வாக்குகளை நீங்கள் பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தீர்களோ, யாருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் சட்டமன்ற பேரவையில் முழங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த மக்களுக்கு நீங்கள் இழைக்கிற துரோகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் நெருங்கிவிட்டது. இவ்வளவு காலம் நாங்கள் இழிச்சவாளர்களாக இருந்தோம். எங்கள் வீட்டை கொளுத்தியவர்களுக்கே நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். எங்கள் பெண்களை மானபங்கப்படுத்தியவர்களையே நாங்கள் சட்டமன்றத்திற்கு, நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். அது எங்கள் பாட்டன் காலம், முப்பாட்டனின் காலம். இது விடுதலை சிறுத்தைகளின் காலம். நாங்கள் எங்களை புரிந்து கொண்டோம். நாங்கள் விழிப்புணர்ச்சி பெற்றுவிட்டோம். யார் யார் எத்தகைய பின்னணியை கொண்டவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டோம். தமிழ் தேசிய களமாக இருந்தாலும், சாதி ஒழிப்பு களமாக இருந்தாலும், ஏகாதிபத்திய எதிர்ப்பு களமாக இருந்தாலும், பாட்டாளி வர்க்க விடுதலை களமாக இருந்தாலும், பெண் விடுதலை களமாக இருந்தாலும், அனைத்து களங்களிலும் விடுதலை சிறுத்தைகளின் வேர்கள் பரவும்.